என் கணிப்பு சரியா இருந்தா இன்னைக்கு இந்த வீட்டுல ஏதோ நடக்க போகுது. அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். உங்களை வீட்டு விட்டு அனுப்புறது தான் நடக்க போற நல்லது. உள்ள போய் படுங்க போங்க. ஹலோ ஹலோ, சாமானியா கேக்குதா? சூர்யா, சூர்யா, என்னாச்சு சாமானியா? சூர்யா, என்ன யாரோ கடத்திட்டாங்க சூர்யா. என்ன எப்படியாச்சும் காப்பாத்து சூர்யா, ப்ளீஸ் சூர்யா. என்ன சொல்ற சாமானியா? ஆமா சூர்யா, என்ன யாரோ 2 பேர் கார்ல கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப எங்க போயிட்டு இருக்க? ஏதோ ஹைவேஸ் மாதிரி தெரியுது சூர்யா. பயப்படாத சாமானியா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஹலோ 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 ஹலோ. டேய் அக்கா, இப்ப இந்த சூர்யா நான் எப்ப கால் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அங்க எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி அக்கா, ரெடி. என்ன சொல்றியா? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா? அப்புறம் ஏன் உனக்கு ஒன்றும் ஆகாது சாமானியா, நீ பயப்படாதுன்னு சொன்ன? அப்போ நான் சொன்ன மாதிரி கெட்ட விஷயம் நடந்துருச்சா? கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? நானே என்ன பண்ணணும் தெரியாம செம்ம கடுப்புல இருக்கேன். ஏன்பா என்கிட்ட கத்துற? நான் என்ன ஆச்சுன்னு தானே கேட்டேன். சாமானியாவை யாரோ கடத்திட்டாங்க. சாமானியாவை யாரோ கடத்திட்டாங்களா? ஐயோ, ஏன் கத்துறீங்க? இந்த விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாது, ஏன்னா வீட்டுல யாருமே இல்ல. ஆமா, எது வரைக்கும் இது தெரியக்கூடாது? நான் சாமானியாவை காப்பாத்துற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்த முடியாது. அதனால கொஞ்ச நேரத்துக்கு என்னடி முழிக்கிற? என்ன சொன்ன? எனக்கும் சூர்யாவுக்கும் மேரேஜ் நீ நடத்த விட மாட்டியா? நானும் சூர்யாவும் கல்யாணம் பண்ணிப்போம். அது நீ இல்ல, வேற யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. ச்சீ, நீ இவ்ளோ கேவலமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. சீக்கிரமே எல்லாரும் முன்னாடியும் நீ யாருன்னு நான் ப்ரூவ் பண்றேன். முதல்ல நீ இங்க இருந்து வெளிய போக முடியுமான்னு பாரு. அதுக்கப்புறம் சவால் எல்லாம் விடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யா என்ன தேடி இங்க வருவான். அவன்கிட்ட மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நீதான் என்ன கடத்திட்டன்னு சொல்லுவ.
சூர்யாவையும் நம்ப வைப்பேன். இது எல்லாத்தையுமே உன்னால ப்ரூவ் பண்ணவே முடியாது. அப்படியே ப்ரூவ் பண்ணாலும் அதுக்குள்ள எனக்கும் சூர்யாவுக்கும் மேரேஜ் முடிஞ்சு குழந்தையே பிறந்திருக்கும். அப்புறம் நாங்க 2 பேரும் அமெரிக்கால இருப்போம். சாமான்யா, அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன், ரொம்ப இமேஜினேஷன்ல வாழாதன்னு. யார் இமேஜினேஷன்ல இருக்கா, யாரு லைவ்ல இருக்காங்கன்னு போக போக தெரியும். ஹே, விட்டா இவ பேசிக்கிட்டே இருப்பா. முதல்ல இவ வாயை கட்டுங்கடா. ஏய், ஏய். இனிமே சூர்யா எனக்கு தான். யார் இதை பண்ணிருப்பா? பேசாம கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கமிஷனர் வந்தாருன்னா 4 கேள்வி கேட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. என்னையே முழைகிற. இதை பாரு, கொஞ்சமாச்சும் புத்தியை யூஸ் பண்ணி பாரு. ஒன்று, அந்த சாமானியா கிட்ட இருந்து மறுபடியும் உனக்கு ஃபோன் வரணும். இல்லை, கடத்தினவனே உனக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு சொல்லணும். அப்பதான் உனக்கு தெரியும். அது வரைக்கும் நீ குட்டி போட்டா போன மாதிரி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் போய் வந்துட்டு இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னா இல்லையா? இனிமே பேச மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன். பேசாம என்ன நடக்குதுன்னு இவங்கிட்ட உண்மையை சொல்லி ஒரு அமௌண்ட்டை கறந்துடலாமா? வேணாம். அப்புறம் ஏன் உடனே உண்மையை சொல்லலன்னு இவன் அடிப்பான். ஏண்டா சொன்னேன்னு அவளுங்க அடிப்பாளுங்க. அப்புறம் 2 சைட்ல இருந்துமே பணம் வராது. நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிடும். சூர்யா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல பெரியப்பா, லைட்டா தலைவலி, அதான். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்பா தலைவலிக்குதுங்கிற டேப்லெட் ஏதாவது போட்டியாப்பா? ஐயோ, நான் சொல்ல மாட்டேனே. நான் சொல்லவே மாட்டேனே. ஏன்னா சூர்யா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். சித்தப்பா, சும்மா வாழைப்பழம் காமெடி மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் அவ்வளவுதான், நான் யாருன்னு கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீ எத்தனை தடவை வேணா சொல்றா, ஆனா நான் ஒரு தடவை கூட சொல்ல மாட்டேனே. ஏன்னா சூர்யா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். டேய் சூர்யா, என்னதான் நடக்குதுங்க? இவர்கிட்ட கேட்டா எதோ உளறிட்டு இருக்காரு. நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்ல பெரியப்பா, அவர் குடிச்சிட்டு உளறாரு. சித்தப்பா, எதுவும் உளராம போய் படுங்க. நான் போக மாட்டேனே, இங்கதான் இருப்பேன். ஆனா எதுவும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா சூர்யா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இப்ப உள்ள போய் நான் அவகிட்ட பேச்சு கொடுப்பேன். அவ ரொம்ப கோவப்படுவா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவளோட கட்டை அவுத்து விடுறீங்க. கண்டிப்பா என்ன அடிக்க வருவா. உங்கள யாராவது ஒரு ஆள் அத மொபைல்ல போட்டோ எடுத்துருங்க. சூர்யா கிட்ட காட்டி டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
எல்லாம் முடிஞ்ச உடனே அவளுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து மறுபடியும் கட்டி போட்டுருங்க. இது ஏதாவது மிஸ் ஆச்சு அவ்வளவுதான், என் மொத்த பிளானும் வீணா போயிடும். கவலைப்படாதீங்க மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாம் பக்காவா போகும். நான் அவளை அடிக்க கை ஓங்குவேன், பதிலுக்கு அவ என்ன அடிப்பா, அப்ப அதை போட்டோ எடுத்துருங்க. எடுத்துடலாம் மேடம். டேய் கட் அவுட் விடுறா. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். என் கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்டுட்டு எங்க இருந்து வந்தியோ அங்கேயே ஓடி போயிடு. தேவையில்லாம என் ரூட்ல கிராஸ் ஆன அதுக்கப்புறம் இந்த சூரிய வம்சம் குடும்பத்தையே ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன். இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என்னடி பண்ணுவ? நான் அப்படித்தான் பண்ணுவேன். டேய், இவளுக்கு குளோரோஃபார்ம் கொடுங்கடா. சூர்யா, என்னப்பா ஏன் ஒரே டென்ஷனா இருக்க? அடிக்கடி போனை பார்த்துக்கிட்டே இருக்க, யாருக்கோ கால் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னாச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறியே? எனக்கு தெரியும் அவன் ஏன் டென்ஷனா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல மாட்டேனே. இத்தனை நாள் வரைக்கும் நான் சூர்யா பற்றி கேட்டதே இல்ல, ஆனா இன்னைக்கு கேட்பேனே. சித்தப்பா, நீங்க சொல்லலனாலும் பரவாயில்ல, வாயை முடிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. கடுப்பேத்துற மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏண்டா இது அவன் டயலாக் கேட்ட, ஏன் பேசுன? ஓ, நீ மாத்திட்டாங்களா? இவர் குடிக்கிறதுக்கு யார் காசு கொடுத்தா? அவன் மட்டும் என் கையில கடிச்சா செத்தா சொல்லிட்டேன். அவன் யாருங்க விஷயம் தெரியுமா உனக்கு? பாவம் மாமா, ஏங்க அவரை ஏன் திட்டுறீங்க? வயசானவரு. வயசுக்கு ஏத்த மாதிரியா நடந்துகிட்டு இருக்காரு? சின்ன பையன் மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. போதை தெரியட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். என்னடா பண்ணுவே? இல்ல தைரியப்பட்டா கேக்குறேன், என்ன பண்ணுவ? வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவோம். போல தெரிஞ்சிடும் போல இருக்கு, முதலுக்கு மோசமாயிட போகுது. நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லையே. மாமா, நீங்க ஏன் இப்ப கோவப்படுறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் எங்கம்மா கோவப்பட்டேன்? நான் சாதாரணமாக பேசுறேன். இந்த சாமானியாவை யாரோ கடத்தி வச்சிருக்காங்களேம்மா. சாரி சூர்யா. என்ன சித்தப்பா வளர்றீங்க? நான் கடை வளர்றேன் முட்டாப்பில. நான் லைட்டா குடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி ஸ்டெடியா இருக்கேன்டா. வேணா உன் பையனை கேட்டு பாரு. தாத்தா சொல்றது உண்மையா சூர்யா? சொல்லுங்க மாப்ள, நல்ல விரும்பி சொல்றது உண்மையா? ஆமா, சாமானியாவை யாரோ கடத்திருக்காங்க. ஐயோ 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 ஐயோ, எனக்கு படபடன்னு வருது, என்னால முடியல. மாப்ள மாப்ள, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க மாப்ள. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. ஐயோ, இப்ப உயிரையே விட்டுருவா போல இருக்கு. நீ அழாத, கவலைப்படாத நிர்மலா. இங்க பாரு, என் பையன் எப்படி அவளை காப்பாத்திடுவான். சூர்யா பாவண்டா, ஏதாவது பண்ணுடா. அடேங்கப்பா,
செம்ம டிராமா போடுறாளுங்களே. ஐயோ சாமானியா எங்கடி இருக்க? ஐயோ என்ன சூர்யா இதெல்லாம்? நீங்க எல்லாம் பயந்துட கூடாதுன்னு தான் நான் சொல்லல. சாமானியாவை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. நான் யாருன்னு கேட்டேன், தெரியலன்னு சொன்னா. அதுக்கப்புறம் கால் கட் ஆயிடுச்சு. சாமானியாக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கால் போகல. ஐயோ மாப்ள மாப்ள அதுக்காக அப்படியே விட்டுறாதீங்க. எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க மாப்ள. சாமானியா தான் கால் பண்றா. பேசுங்க பேசுங்க மாப்ள பேசுங்க. சாமானியா, சூர்யா சூர்யா சூர்யானை காப்பாத்து சூர்யா. பயப்படாத சாமானியா. இப்போ உன்னை எங்க வச்சிருக்காங்க? எனக்கு தெரியல சூர்யா, ஒரே இருட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் வாங்க சூர்யா. நீ முதல்ல பயப்படாத. வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்ணு, நான் அங்க வந்துடுறேன். ஓகே சூர்யா, எப்படியாச்சும் நான் காப்பாத்துங்க. நீ தைரியமா இரு சாமானியா, நான் வந்துடுறேன். என் செல்ல சமந்தா. மாப்ள சாமானியாவோட தான் வருவேன். அம்மா இவங்களை பாத்துக்கோங்க. சரிப்பா. சூர்யா நானும் வரேன் கூட. நீடா நான் போறேன். வா நாம போ. சரி நீ போ, நான் இவளெல்லாம் பாத்துக்கிறேன். போ போடா, போய் குடிச்சு வா அவளை. சாமானியா வந்துருவா. டேய், சூர்யா இந்நேரத்துக்கு வீட்ல இருந்து கிளம்பி இருப்பான். இவளை கொண்டு போய் கார்ல ஏத்துங்கடா. ஓகே மேடம். டேய், நீங்க ஏன்டா இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? இது கட்டி போடுங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யா இங்க வந்துருவான். நீங்க பாட்டு வேடிக்கை பார்க்காம அவனை அடிக்க போங்க. ஓகே மேடம். அவன் கண்டிப்பா உங்களை திரும்ப அடிப்பான். அவனை ரொம்பலாம் அடிச்சிடாதீங்க. ஓகே மேடம். என்ன புரியுதா? புரியுது மேடம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு மேடம். அப்புறம் இதுக்கு எல்லாமே காரணம் அந்த சமந்தா தானே சூர்யா கிட்ட சொல்லணும். சரிங்க மேடம், சொல்லிடுறோம். சரி சரி, நான் மயக்கம் போட்ட மாதிரி இருக்கேன், என் பின்னாடி வந்து நில்லுங்க. ஓகே மேடம். சொல்லுங்கடா, யார் நீங்க? சொல்றா, எதுக்காக இந்த பொண்ணை கடத்துறீங்க? சொல்றா, சொல்லு சொல்றா. சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். சொல்லு. சார், இந்த பொண்ணு தான் சார் எங்களை கடத்த சொல்லுச்சு. சாமானியா, சாமானியா. சூர்யா வந்துட்டியா? வந்துட்டேன். ஒண்ணு இல்ல சாமானியா, பயப்படாத. வா போலாம், வா.
மருமகளை இன்னும் காணுமே. சூர்யா போய் ரொம்ப நேரம் ஆச்சே. எனக்கு பயமா இருக்கு அக்கா. எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு வருதுக்கா. கவலைப்படாத ஜெயந்தி, சூர்யா சாமானியாவை கூட்டிட்டு வந்துருவா. ஐயோ, யாராவது சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுங்களே. என் ஃபோன் எங்க காணோம்? பண்ணுங்க சார். இதோ சூர்யா வந்துட்டான். சூர்யா சூர்யா என் பொண்ணை காணுமே. என் பொண்ணு எங்க? என் பொண்ணு எங்க? இதோ என் மருமக வரா. ஐயோ, என் மருமகளுக்கு அடிபட்டிருக்கு. சாமான்யா, சாமான்யா, மருமகளே, சாமான்யா, என்னமாச்சு உனக்கு? ஐயோ சாமான்யா, ஐயோ என் பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சமந்தா தான் ஆண்டி.